மதிப்பு, வருவாய், அங்கீகாரம். இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு. HDFC லைஃப். வாருங்கள், நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம். 9363993636. வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள பன்னிமடை ஊராட்சிக்குட்பட்ட கணுவாய் பஸ் நிலையம் அருகே கோவை பாராளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் PR நடராஜ் வளர்ச்சி நிதியிலிருந்து ரூபாய் 36,80,000 மதிப்பில் சம்ப் மற்றும் கலையரங்கம் கட்டப்பட்டது. அதேபோல PSM ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் PSM மருதாசலம் அவர்களின் சொந்த ஏற்பாட்டில் கணுவாய் பஸ் நிலையத்தில் புதியதாக 2 நிழற்குடைகள் அமைத்து கொடுக்கப்பட்டது. மேலும் 15வது நிதிக்குழு மானியத்தில் சுமார் 38,49,020 ரூபாய் மதிப்பில் பன்னீர் கார்டன் மற்றும் யாதவா சிட்டியில் புதிய சம்ப், கணுவாய் பன்னிமடை ரோட்டில் வடிகால் கட்டுதல், சஞ்சீவ் நகர் மற்றும் SV நகரில் புதிய கழிப்பிடங்கள் கட்டுதல் மற்றும் ஊராட்சி மன்றத்தின் 5 ஆண்டு கால சாதனை பட்டியல் வெளியிடுதல் உள்ளிட்டவைகளுக்கான விழா கணுவாய் பேருந்து நிறுத்தம் அருகே புதிய கலையரங்கில் நடைபெற்றது. இதற்கு ஊராட்சி தலைவர் PSM ரத்னம் மருதாசலம் தலைமை வகித்தார். துணைத் தலைவர் அருள்குமார் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கணுவாய் கலையரங்கை ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் மற்றும் ஊர் பெரியவர் நடராஜ், அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் மற்றும் தேசிய இளைஞர் அணி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் KR சுபாஷ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் 2 நிழற்குடைகளை முன்னாள் தலைமை ஆசிரியர் ராமசாமி, தாலியூர் சுப்பையன், நஞ்சுக்குட்டி, சோமசுந்தரம், ஒன்றிய கவுன்சிலர் திருநாவுக்கரசு, முன்னாள் ஆசிரியர் மாணிக்கம், ஊராட்சி தலைவர் PSM ரத்னம் மருதாசலம் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். மேலும் இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் சால்விகள் அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வளர்ச்சி பணிகள் செய்த நோட்டீஸ்கள் விநியோகம் செய்யப்பட்டது. இந்த விழாவில் கணுவாய், பன்னிமடை, தாலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நன்றி.